சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி, இந்த சுவாமிமார்கள்லாம் ஐயப்பனுக்கு பூஜை வைக்கிறாங்க சுவாமி. மலர் பூஜை, விளக்கு பூஜை வீட்டில் வைக்கிறாங்க, கோவில்களில் தெருவுகளில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பூஜை முடிஞ்ச உடனே சுவாமிமார்கள் அன்னதானத்துக்கு ரெடி பண்ணுவாங்க. அப்போ அந்த முதல் பந்தியில் ஒரு மாற்றுத்திறனாளிகளோ உண்மையாகவே சாப்பாட்டுக்கு வழியே இல்லாத ஒரு எளிய சாமிமாரோ உட்காந்துட்டா ஒரு பலமர சாமிகளை சொல்கிறாங்க, சாமி எழுந்துருங்க, இது முதல்ல சாமிமார்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு. யாருங்க சொன்னா? ஐயப்பன் சொன்னாரா? ஐயப்பனை சொன்னார்? இல்லை உங்களுக்கு மூத்த குருமார்கள் யாராவது சொன்னாங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. மலர் பூஜையாக இருந்தாலும் சரி, விளக்கு பூஜையாக இருந்தாலும் சரி, அன்னதானம் என்னன்னு தெரியுங்களா? உண்மையாகவே முடியாதவங்க சாப்பிட்றதுக்கு பேர் தான் அன்னதானம். மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுக்காததெல்லாம் ஒரு பூஜை அன்னதானம் ஐயப்பன் எப்படிங்க ஏற்றுப்பார்? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, அன்னதானம்னா சமத்துவமாக அனைவரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான். அதுலேயும் முடியாதவருக்கு முன்னுரிமை கொடுக்கறது தான் ஐயப்பனுடைய அன்னதானம். அதுதான் ஐயப்பனை விரும்புவார். தயவு செய்து சுவாமிமார்கள், குருமார்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா.